Welcome to this math class. 8th standard second chapter power play ல 2.5 figure it out தான் learn பண்ண போகிறோம். First question, find out the units digit in the value of 2 power 224 divided by 4 power 32. First divide பண்ணணும். 224 divided by 4 power 32. டிவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு பேஸ் நம்பர் வந்து ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம வந்து பவர்ஸை மைனஸ் பண்ண முடியும். ஸோ 4 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். 2 power 224 divided by 2 square the whole power 32. இதனால் 2 square is 4. அதனால் 4 பதிலாக 2 square எழுதியிருக்கோம். 2 power 224 இங்கே வந்து 2 மல்டிப்ளை ஆகி 64 ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும், பவர் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் டிவிஷனுங்கிறதுனால. 224 மைனஸ் 64 the value is 2 power 160. 2 power 160ஓட வேல்யூவில் யூனிட் பிளேஸில் என்ன நம்பர் வருதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பவர்ஸ் ஆஃப் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 2 power 1ஓட வேல்யூ வந்து 2, 2 square is 4, 2 cube 8, 2 power 4 16, 2 power 5 32, 2 power 6 64, 2 power 7 128, 2 power 8 256 and so on. இப்போ யூனிட் டிஜிட்டில் பாருங்கள், 2 power 1க்கு வந்து 2ல எண்ட் ஆகுது, 2 ஸ்கொயருக்கு 4, நெக்ஸ்ட் 8 6, அடுத்து என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது இந்த பேட்டர்ன். 2 power 5 is equal to 32லேருந்து அகைன் 2ல எண்ட் ஆகுது. பவர் 1 யூனிட் டிஜிட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அதுவே இங்கே வந்து 5க்கு வந்து ரிப்பீட் ஆகுது. அப்புறம் அகைன் இங்கே 4 8 6, இந்த 4 நம்பர்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. இப்போது பேட்டர்ன் ரிப்பீட்ஸ் எவ்ரி 4 powers ஆஃப் 2. எக்ஸ்பொனன்ட் 160 வந்து நம்ம வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். 160 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது, ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. அதாவது டிவைட் த எக்ஸ்பொனன்ட் 160 by 4, the remainder is 0. ரிமைண்டர் 1ஆக இருக்குது அப்படின்னா யூனிட் டிஜிட்டில் என்ன நம்பர் இருக்கும், 2 power 5லேருந்து எடுத்துக்கலாம். இதோட எக்ஸ்பொனன்ட் வந்து 5. 5 வந்து டிவைடட் பை 4 என்ன ஆகும், ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ரிமைண்டர் 1ஆக இருந்தது அப்படின்னா யூனிட் டிஜிட் வந்து எந்த நம்பரில் எண்ட் ஆகுது, 2ல எண்ட் ஆகுது. அதுவே இப்போ 6ஐ டிவைட் பண்ணலாம். 1 4s are 4, ரிமைண்டர் 2 கிடைக்குது. ஸோ இப்போ ரிமைண்டர் 2ஆக இருந்தால் அது யூனிட் டிஜிட் எதில் எண்ட் ஆகுது, 4ல எண்ட் ஆகுது. அதே மாதிரி ரிமைண்டர் 3ஆக இருந்தால் அது 8ல எண்ட் ஆகும். ரிமைண்டர் 0ஆக இருந்தால் அது 6ல வந்து எண்ட் ஆகும். 2 power 160ல் எக்ஸ்பொனன்ட் 160ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்போது அது யூனிட் டிஜிட் வந்து 6. ஸோ யூனிட் டிஜிட் ஆஃப் 2 power 160 is 6. யூனிட் டிஜிட் ஆஃப் given number is 6 நமக்கு கிடச்சிருது. செகண்ட் கொஷின், there are 5 bottles in a container. Every day a new container is brought in. How many bottles would be there after 40 days? ஒரு கண்டெய்னரில் வந்து 5 பாட்டில்ஸ் இருக்குது. எவ்ரிடே a நியூ கண்டெய்னர் வந்து வாங்குகிறாங்க. 40 டேஸ்க்கு அப்புறம் எத்தனை பாட்டில்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40 டேஸு ஒரு கண்டெய்னரில் 5 பாட்டில்ஸ் இருக்குது. அப்போ 40 into 1 into 5 தான். ஸோ 4 into 5 200 பாட்டில்ஸ் வரும். எவ்ரிடே ஈச் கண்டெய்னர் வித் 5 பாட்டில்ஸ் இஸ் brought in. ஒரு கண்டெய்னர் இருக்கிற 5 பாட்டில்ஸ் வந்து எவ்ரிடே வந்து வாங்குகிறாங்க. The total number of bottles after 40 days equal to 40 into 5, 200 bottles. Third question, write the given number as the product of 2 or more powers in 3 different ways. கொடுத்துருக்க நம்பரை வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 or more நம்பர்ஸ் எழுதணும், 3 different ways எழுதணும். ஆனால் ப்ராடக்ட் நம்பர் வந்து பவர்ஸில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் 64 cube. ஃபஸ்ட்டு 64 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 2 வந்து 6 டைம்ஸ் கிடைக்குது, 2 power 6 கிடைக்குது. ஃபஸ்ட்டு வே எழுதிக்கலாம். 64 cube வந்து இந்த 2 power 6ல் வந்து 2 power 5 into 2 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். the whole power 64 cubeங்கிறதுனால whole power cube. இது எப்படி எழுதலாம், 2 power 5 the whole cube into 2 cubeன்னு பிரிச்சுக்கலாம். பவர் டு த பவர் வந்து 2 power 5 3s are 15 into 2 cube. செகண்ட் வே என்ன அப்படின்னா 64 cube is equal to இந்த 2 power 4 ஒன்றும் 2 power 2 ஒன்றும் பிரிச்சுக்கலாம். 2 power 4 into 2 power 2 the whole cube, that is equal to 2 power 4 the whole cube into 2 square the whole cube. பவர்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணால் 2 power 12 into 2 power 6. நெக்ஸ்ட் தேர்ட் வே 64 cube is equal to 2 cube into 2 cubeன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ 2 cube into 2 cube the whole power, ஆல்ரெடி 64 cubeங்கிறதுனால whole cube வரும். ஸோ 2 cube the whole cube into 2 cube the whole cube, that is equal to 2 power 9 into 2 power 9. ப்ராடக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பவர்ஸாக நம்ம எழுதலாம். செகண்ட் ஒன் 192
பவர் 8. 192 வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். 6 2s கிடச்சிருக்கு, ஒரு 3 கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வே என்ன அப்படின்னா 192 பவர் 8 இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6 இன்ட்டு 3. இந்த பவர் வந்து 8 இருக்கிறதுனால இங்கேயும் பவர் எழுதிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 power 6 the whole power 8 into 3 power 8. That is equal to 2 power 6 8s are 48 into 3 power 8. Second way 192 power 8 is equal to இந்த 5 2s combination எடுத்துக்கலாம், 2 3s are 6 எடுத்துக்கலாம். So 2 power 5 into 6 the whole power 8 இருக்கிறதுனால 8 போட்டுக்கிறோம். So 2 power 5 the whole power 8 into 6 power 8. So the value is 2 power 40 into 6 power 8. Third way 192 power 8 இன்னொரு வேலை எப்படி எழுதலாம், 4 2s எடுத்துக்கலாம். தென் இங்கே வந்து 2 2s are 4, 4 3s are 12. 2 power 4 into 12 எடுத்துக்கலாம். The whole power 8. That is equal to 2 power the whole power 8 into 12 power 8. That is equal to 2 power 4 8s are 32 into 12 power 8. Third one 32 power minus 5. First 32 prime factorization பண்ணிடலாம். 2 power 5 கிடைக்குது. First way என்ன அப்படின்னா 32 power minus 5 is equal to first இந்த 4 2 ஒரு combination, இங்கே 2 தனியாக எடுத்துக்கலாம். So 2 power 4 into 2 the whole power minus 5. So the value is 2 power 4 the whole power minus 5 into 2 power minus 5. 2 power 4 into minus 5 வந்து minus 20 ஆகிடும் into 2 power minus 5. Second way எழுதலாம் 32 power minus 5 is equal to இப்போது இங்கே 3 2s எடுத்துக்கலாம், இங்கே 2 2s தனியாக ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கலாம். So 2 cube into 2 square the whole power minus 5 வரும். 2 cube the whole power minus 5 into 2 square the whole power minus 5. 2 power 3 into minus 5 வந்து minus 15 into 2 power 2 into minus 5 is minus 10. Third way எழுதிக்கலாம் 32 power minus 5. ஃபஸ்ட்டு 32க்கு பதிலாக இப்போ இந்த 3 2வை ஒரு காம்பினேஷன் ஆகும். இந்த 2 2s are 4 எடுத்துக்கலாம். இதை அப்போது 2 cube into 4 எடுத்துக்கலாம். The whole power minus 5. 32க்கு பதிலாக என்ன எடுத்துருக்கோம், 2 cube into 4 எடுத்துருக்கிறோம். The whole power minus 5. So 2 cube the whole power minus 5 into 4 power minus 5. So the value is 2 power minus 15 into 4 power minus 5. எல்லா நம்பர்ஸும் எனி இன்டிஜராக இருக்கலாம், பவர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். Fourth one, examine each statement below and find out if it is always true, only sometimes true or never true. Explain your reasoning. இப்போ கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஆல்வேஸ் ட்ரூ எப்போவுமே ட்ரூவா, ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ ஒரு சில டயத்தில் மட்டும்தான் ட்ரூவா, நெவர் ட்ரூ ட்ரூவே இல்லையா அப்படிங்கிறத நம்ம ரீசனிங்கோட சொல்லணும். ஃபஸ்ட் ஒன், க்யூப் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்கொயர் நம்பர்ஸ். இது வந்து ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூ. எதனால் அப்படின்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 64ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 இப்படி எழுதலாம், 2 power 6. அது 2 power 6 வந்து 2 ஸ்கொயர் த ஹோல் க்யூப்னு எழுதலாம். அப்போது ஹோல் க்யூப்னு எழுத முடிஞ்சதுனாலே அது வந்து ஒரு க்யூப் நம்பர். அதேமாதிரி 64 வந்து 2 cube the whole ஸ்கொயர் எழுதலாம். ஸோ இது ஸ்கொயர்னு எழுத முடிஞ்சனாலே அது ஒரு ஸ்கொயர் நம்பர் கூட. 64ங்கிறது போத் இது வந்து க்யூப் அண்ட் ஸ்கொயர் நம்பர். இப்போ 8ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம், அது வந்து 2 cube. அப்போ இது வந்து ஒரு க்யூப் நம்பர் தான், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் எழுத முடியாது. ஸோ இது வந்து 8 is not a ஸ்கொயர் நம்பர். அதனால தான் ஒன்லி சம்டைம்ஸ் ட்ரூன்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், ஃபோர்த் பவர்ஸ் ஆர் ஆல்சோ ஸ்கொயர் நம்பர்ஸ். ஃபோர்த் பவர்ஸ் எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ் சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் ட்ரூ. எதனால், 2 power 4 எடுத்துக்கலாம், இது வந்து 2 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். இப்போ இது வந்து ஸ்கொயர் நம்பர் தான். இப்போ 3 power 4 எடுத்துக்கலாம், இது எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும். ஸோ இதுவும் ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் n power 4 is equal to n square the whole square is a perfect square. Third one, the fifth power of a number is divisible by the cube of that number. எந்த நம்பரோட ஃபிஃப்த் பவரும் அந்த நம்பரோட க்யூபால் டிவைட் ஆகும். ஆல்வேஸ் ட்ரூ தான். எதனால்,
இப்போ n பவர் 5 எடுத்துக்கலாம். n பவர் 5 பை n கியூப் எடுத்துக்கலாம் ஃபார் எனி இன்டிஜர் n. n பவர் 5 வந்து எப்படி எழுதலாம்? n பவர் 3 இன்ட்டு n பவர் 2ன்னு எழுதலாம். ஸோ n பவர் 3. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகி n ஸ்கொயர் கிடைக்குது. அப்போது n பவர் 5 இஸ் divisible by n cube. Fourth one, the product of two cube numbers is a cube number. இது வந்து ஆல்வேஸ் ட்ரூ தான். எதனால? இப்போ 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 2 கியூப் இன்ட்டு 3 கியூப். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து 2 இன்ட்டு 3 த ஹோல் கியூப்னு எழுதலாம் ப்ராப்பர்ட்டி படி. ஸோ 2 இன்ட்டு 3 வந்து என்னது 6 கியூப் ஆகிடுது. அப்போ இதோட ப்ராடக்ட் வந்து என்னது கியூப் நம்பர்னு கிடைக்குது. ப்ராடக்ட் ஆஃப் 2 கியூப் நம்பர்ஸ் n கியூப் அண்ட் m கியூப். 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். எனி இன்டிஜர் n m எடுத்துக்கலாம். n cube and m cube. n cube into m cube is equal to n into m the whole cube is a cube number. Fifth one, q power 46 is both a fourth power and sixth power. q is a prime number கொடுத்துருக்காங்க. இது வந்து never true. இதனால் இப்போ 46 அப்படிங்கிற நம்பர் வந்து 4 ஆலையும் டிவைட் ஆகாது, 6 ஆலையும் டிவைட் ஆகாது. க்யூங்கிறது ப்ரைம் நம்பர். அப்போ q பவர் 46-ஐ ஃபோர்த்து பவராகவோ சிக்ஸ்த்து பவராகவோ வந்து எழுத முடியாது. Since q is a prime number and 46 is not divisible by 4 or 6, இது வந்து never true. இப்போது q பவர் 24 வந்து கன்சிடர் பண்ணலாம். இதை எப்படி எழுதலாம்? q பவர் 4 the whole power 6ன்னு எழுதலாம். இது வந்து சிக்ஸ்த்து பவர் ஆகிடுது. q பவர் 6 the whole power 4ன்னு எழுதணும்னா அது வந்து ஃபோர்த்து பவர் ஆகிடும். இப்போ இது q ப்ரைம் நம்பராக இருந்தாலும் சிக்ஸ்த்து பவர் ஃபோர்த்து பவர் கிடச்சிருச்சு. ஃபிஃப்த் ஒன், simplify and write this in the exponential form. First one, 10 power minus 2 into 10 power minus 5. ஸோ ப்ராடக்ட்டு பேஸ் நம்பர் சேமாக தான் இருக்குது. ஃபார்முலா என்ன ப்ராடக்டாக இருந்தால் n பவர் a இன்ட்டு n பவர் b இஸ் ஈக்குவல் டு n பவர் a ப்ளஸ் b. அப்போது இது வந்து பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ 10 பவர் minus 2 ப்ளஸ் minus 5. ஸோ the value is 10 power minus 7. Second one, 5 power 7 divided by 5 power 4. n power a divided by n power b is equal to n power a minus b. Base number same இருக்கிறதுனால 5 power 7 minus 4, that is equal to 7 minus 4 வந்து 3. So 5 power 3 the answer, 5 cube. Third one, 9 power minus 7 divided by 9 power 4. So division, இப்போ பவர்ஸை வந்து மைனஸ் பண்ணலாம். ஸோ minus 7 minus 4. ஸோ சேம் சைன் இருக்கிறதுனால ஆட் ஆகும். ஸோ 9 power minus 11. Fourth one, 13 power minus 2 the whole power minus 3. n power a the whole power b is equal to n power ab. அதை பவர்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 13 power minus 2 into minus 3 ஆயிரும். ஸோ minus into minus plus ஆயிடும். ஸோ 13 power 2 into 3 6. 13 power 6. Fifth one, m power 5 n power 12 m n power 9. ஸோ இப்போ வந்து m power 5 n power 12 mn the whole power 9 வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். m power 9 into n power 9 எடுத்துக்கலாம். சேம் பேஸ் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனில் ஆட் பண்ணலாம் பவர்ஸை. ஸோ m பவர் 5 ப்ளஸ் 9 ஆகிடும். இந்த ரெண்டும் n பவர் 12 ப்ளஸ் 9 ஆகிடும். ஸோ m பவர் 14 n பவர் 21 the answer. Sixth one, if 12 square is equal to 144, first one value find out பண்ணலாம். 1.2 the whole square. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டெசிமல் ரிமூவ் பண்ணணும்னா இது வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது என்னாகும் 12 by 10 ஆகிடும். 1.2 the whole square என்னாகும் 12 by 10 the whole square, that is 144 divided by 100. இப்போ 100 டினாமினேட்டர் இருக்கிறதுனால 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் வச்சிடணும். ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா இப்போ 1.2 the whole square ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 12 ஸ்கொயரோட வேல்யூ என்னது அதை எழுதிக்கணும். தட் இஸ் 144ன்னு. டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்ததுன்னா 2 நம்பர்ஸ்க்கு முன்னாடி டெசிமல் பிளேஸ் வைக்கணும். இப்போ செகண்ட் ஒன்று டைரெக்டாக எழுதலாம். 0.12 த ஹோல் ஸ்கொயர். 12 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 144 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் இருக்குது, 2 பிளேசஸ் இருக்குது.
இப்போ நமக்கு ஆன்சரில் வந்து டெசிமலுக்கு அப்புறம் 4 பிளேசஸ் வரணும். ஸோ 3 தான் இருக்குது, அப்போ இங்கே 0 போட்டுக்கணும். ஸோ 4 நம்பர்ஸ்க்கு முன்னாடி டெசிமல் வரணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். த ஆன்சர் இஸ் 0.0144. ஸோ தேர்ட் ஒன் 0.012 த ஹோல் ஸ்கொயர். 144 நம்ம எழுதிக்கிடலாம். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் இங்கே வந்து மொத்தம் எத்தனை பிளேசஸ் இருக்குது? 3 பிளேசஸ் இருக்குது. அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது டபுள் ஆகும். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் 6 நம்பர்ஸ் 6 பிளேசஸ் வரணும். ஸோ 000144 வரும். 0.000144. ஃபோர்த் ஒன் 120 ஸ்கொயர். 120 ஸ்கொயர்னா 12 12s are 144. ஃபஸ்ட் எழுதிடணும். இந்த 0 வந்து 2 zeros ஆகும். ஸ்கொயர் பண்ணும்போது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், அது 00 ஆகும். 14,400. ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும். செவன்த் ஒன் சர்க்கிள் த நம்பர்ஸ் தட் ஆர் த சேம். ஃபஸ்ட் வந்து 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 6 இருக்குது. இப்போ செகண்ட் நம்பர் எடுத்துக்கலாம். 6 பவர் 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 த ஹோல் பவர் 4 எடுத்துக்கலாம் இன்ட்டு 3 ஸ்கொயர். ஸோ 2 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 4 இன்ட்டு 3 ஸ்கொயர் that is equal to 2 power 4 into 3 power 4 plus 2. 2 power 4 into 3 power 6. So the same value கிடச்சிருக்கு. சர்க்கிள் பண்ணிடலாம். Next 6 power 10. That is 2 into 3 the whole power 10. 2 power 10 into 3 power 10. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பவர்ஸ். நெக்ஸ்ட் 18 ஸ்கொயர் இன்ட்டு 6 ஸ்கொயர். தட் இஸ் 18 எப்படி எழுதலாம்? 2 into 3 into 3 எழுதலாம். The whole square into 6 எப்படி எழுதலாம்? 2 into 3 the whole square. இப்போ 2 square into 3 square into 3 square. செகண்ட் ப்ராக்கெட்டில் வந்து 2 square into 3 square இருக்குது. ஸோ இப்போ 2ஓட பவர்லாம் எழுதிடலாம். 2 2 2 plus 2. 3ஓட பவர் எழுதிடலாம். 2 2 2 2 plus 2 plus 2 that is 2 power 4 into 3 power 6. ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இதையும் சர்க்கிள் பண்ணிடலாம். 6 power 24. 2 into 3 the whole power 24. ஸோ 2 power 24 into 3 power 24. ஸோ இது சேம் இல்லை, டிஃப்ரெண்ட்டு தான். ஸோ இந்த 3ன்னா சேமாக இருக்குது. எய்த் ஒன் ஐடென்டிஃபை த கிரேட்டர் நம்பர் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். இப்போ கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து கிரேட்டர் நம்பர் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் 4 cube ஆர் 3 power 4. ஃபஸ்ட்டு 4 க்யூபோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தட் இஸ் 4 into 4 into 4 த வேல்யூ இஸ் 64. 3 power 4ஓட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 3 into 3 into 3 into 3 that is 81. So 3 power 4 is greater. Second one 2 power 8 or 8 square. ஃபஸ்ட் நம்பர் வந்து 2 power 8 இருக்குது. செகண்ட் நம்பரை வந்து டேர்ம்ஸ் ஆஃப் 2ல் வந்து நம்ம எழுத முடியும். ஸோ அப்போ பவர்ஸை மட்டும் கம்பேர் பண்ணால் போதும். 8 square is equal to 2 cube. 2 cube தான் 8. ஸோ 2 cube the whole square எழுதிக்கலாம். ஸோ 2 power 3 into 2 6. 2 power 8 greater-ஆ 2 power 6 greater-ஆ? 2 power 8 தான் greater. 2 power 8 is greater. Third one 100 square or 2 power 100. பேஸ் நம்பர் வந்து சேமாக எடுத்து வர முடியாது இந்த நம்பர்ஸில். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 power 100 கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னது இது 2 power 10 the whole power 10 எடுத்துக்கிடுவோம். 2 power 10ஓட வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி 1024 the whole power 10. இப்போ கம்பேர் பண்ணணும். 100 ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து 1024 whole power 10 இருக்குது. பவரும் ஹையராக இருக்குது, பேஸ் நம்பரும் ஹையராக இருக்குது. இந்த நம்பரில் எது கிரேட்டர்? 2 power 100 is greater. Ninth one, a dairy plans to produce 8.5 billion packets of milk in a year. ஒரு டெய்ரியில் 8.5 பில்லியன் பேக்கெட்ஸ் ஆஃப் மில்க் வந்து ஒரு இயருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. They want a unique ID code for each packet. ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் யூனிக் ஐடி கோட் வேணும்னு நினைக்கிறாங்க. If they choose to use the digit 0 to 9, 0 to 9 எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 10. 0 to 9 யூஸ் பண்ணணும் அப்படின்னா how many digits should the code consist of? அந்த கோடுக்கு வந்து எத்தனை டிஜிட்ஸ் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் கோட்ஸ் ரெக்வயர்டு ஃபார் 8.5 பில்லியன்ஸ் பேக்கெட்ஸ் ஆஃப் மில்க். இப்போ 8.5 பில்லியன்ஸ் பேக்கெட்ஸுக்கு வந்து எத்தனை கோட் தேவைப்படும்? 8.5 into 10 power 9 கோட்ஸ்.
1 பில்லியன்கிறது என்னது 10 பவர் 9. ஸோ 8.5 பில்லியன் அப்படின்னா 8.5 இன்ட்டு 10 பவர் 9. இப்போ எந்தெந்த டிஜிட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்? 0 to 9. அப்போ எத்தனை சாய்ஸஸ் இருக்குது? 10 சாய்ஸஸ் இருக்குது. 1 டிஜிட் நம்பர் கோடு வேணும் அப்படின்னா இப்போ நம்ம எத்தனை நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்? 0 to 9. அப்போ 10 சாய்ஸஸ் இருக்குது. அப்போ 10 பவர் 1. இதுவே 2 டிஜிட் நம்பராக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் டிஜிட் கிட்ட ஒரு 10 சாய்ஸஸ், செகண்ட் டிஜிட்க்கு ஒரு 10 சாய்ஸஸ். ஸோ என்ன வரும்? 10 பவர் 2. 10 into 10 100. 10 பவர் 2 கோட்ஸ் மேக் பண்ணலாம். இதுவே 3 டிஜிட்னா 10 10 10 டோட்டல் 10 கியூப் கோட்ஸ் மேக் பண்ணலாம். இதுவே n டிஜிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் 10 10 அப்படின்னா டோட்டல் எத்தனை வரும்? 10 பவர் n கோட்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் கோட்ஸ் வித் n டிஜிட்ஸ் ஈக்குவல் டு 10 பவர் n. இந்த நம்பர் ஆஃப் கோட்ஸ் வித் n டிஜிட்ஸ் வந்து 10 பவர் n. இந்த n டிஜிட் கோட் வந்து 8.5 இன்ட்டு 10 பவர் 9 விட கிரேட்டராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு யூனிக் கோடு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம வந்து n ஈக்குவல் டு 9 எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகுது? 10 பவர் 9. 10 பவர் இங்கே வந்து என்ன நம்பர் இருக்குது? 8.5 இன்ட்டு 10 பவர் 9. அப்போ இது வந்து கிரேட்டராக இருக்க முடியாது. 10 பவர் 9 வந்து இதை விட கிரேட்டராக இருக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 10 பவர் 10 தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் 8.5 இன்ட்டு 10 பவர் 9 விட கிரேட்டராக இருக்கும். ஸோ அதனால் n ஈக்குவல் டு 10 நமக்கு கிடைக்குது. Therefore, the code should consist at least 10 digits to get a unique code. 10th one, 64 is a square number 8 square and a cube number 4 cube. Are there other numbers that are both squares and cubes? Is there a way to describe such numbers in general? 64 வந்து 8 ஸ்கொயராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், 4 கியூபாகவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் அண்ட் க்யூப் நம்பர். இதை தவிர வேறு ஏதாவது நம்பர்ஸ் க்யூப் நம்பராகவும் ஸ்கொயர் நம்பராகவும் இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. எஸ், there are other numbers that are both squares and cubes. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 729 எடுத்துக்கலாம். 729ங்கிறது என்னது? 3 பவர் 6. 3 பவர் 6 எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்? 3 ஸ்கொயர் த ஹோல் க்யூப்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் 9 க்யூப். அப்போ இது என்ன ஆயிடுது? க்யூப் நம்பர் ஆகிடுது. இதையே 3 பவர் 6ஐயே 3 க்யூப் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 3 க்யூப் என்னது? 27. 27 ஸ்கொயர் ஆகிடுது. அப்போ இது வந்து ஸ்கொயர் நம்பர் ஆகிடுது. 729 வந்து போத் ஸ்கொயர் அண்ட் க்யூப். 4096ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். இது வந்து என்னது? 4 பவர் 6. இந்த 4 பவர் 6 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர் த ஹோல் க்யூப்னு எழுதலாம். 4 ஸ்கொயர் இஸ் 16, 16 க்யூப். இப்போ 16 க்யூப்னாலே இது வந்து ஒரு க்யூப் நம்பர் தான். அதுவே 4 பவர் 6 வந்து 4 க்யூப் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 4 க்யூபோட வேல்யூ வந்து 64, 64 ஸ்கொயர். இப்போ இது ஸ்கொயர் நம்பர் ஆகிடுது. இப்போ 4096ம் both cube number and square number. The sixth power of any number is both a square and cube. 1 power 6 எடுத்தோம் அப்படின்னா 1, இது வந்து both square and cube தான். 2 power 6 எடுத்தோம்னா இதை 2 square the whole cube எழுதலாம், 2 cube the whole square எழுதலாம். அப்போ இது cube square ஆகிடுது. That is 4 cube and 8 square. 3 power 6 எடுத்துட்டோம்னா 3 square the whole cube எழுதலாம், 3 cube the whole square எழுதலாம். தட் இஸ் 9 cube எழுதலாம். இது வந்து 27 ஸ்கொயர் எழுதலாம். இந்த மாதிரி எந்த 6th பவர் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து க்யூப் ஸ்கொயராக தான் கிடைக்கும். 11th one, a digit locker has an alphanumeric passcode of length 5. Alphanumeric-னா என்ன? It can have both digits and letters. Alphanumeric-னா டிஜிட்ஸும் இருக்கலாம், லெட்டர்ஸும் இருக்கலாம். சம் எக்ஸாம்பிள் கோட்ஸ் ஆர், சில எக்ஸாம்பிள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. G89P0 38098 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி ஹவு மெனி சச் கோட்ஸ் ஆர் பாசிபிள், இதை மாதிரி எத்தனை கோட்ஸ் வந்து பாசிபிள் கேட்டிருக்காங்க. 5னா டிஜிட்ஸ்னால் நம்ம எதுலேருந்து சூஸ் பண்ணுவோம்? டிஜிட்ஸ் வந்து 0 to 9. லெட்டர்ஸ் வந்து எதுலேருந்து சூஸ் பண்ணுவோம்? A to Z. அப்போ இது வந்து மொத்தம் 10 இருக்குது, இது வந்து 26 இருக்குது. இது ஆல்ஃபா நியூமெரிக்ங்கிறதுனால இந்த ரெண்டில் எதுனாலும் இருக்கலாம். அப்போ டோட்டல் எத்தனை சாய்ஸஸ் இருக்குது? 36 சாய்ஸஸ். இதில் 36 சாய்ஸஸ், எல்லாத்துலேயும் 36 சாய்ஸஸ் இருக்குது. அப்போது இது என்ன ஆகும்? 36 பவர் 5. இப்போ 36 பவர் 5 கோட்ஸ் வந்து பாசிபிள். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எத்தனை இருக்குது? 26 லெட்டர்ஸ் A to Zல. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 10 இருக்குது, 0 to 9.
There are 26 plus n 36 alphanumeric characters இருக்குது for each place. Length of passcode வந்து 5 places இருக்கும். ஸோ த நம்பர் ஆஃப் பாசிபிள் கோட்ஸ் வந்து என்னென்னா 36 வந்து 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் 36 பவர் 5. 36 பவர் 5 கோட்ஸ் வந்து பாசிபிள். 12th one, the worldwide population of sheep 2024 is about 10 power 9 and that of goat is also about the same. What is the total population of sheep and goats? ஷீப்போட பாப்புலேஷன் வந்து 10 பவர் 9, கோட்ஸும் சேம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னது, இதுவும் 10 பவர் 9 தான். டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் ஷீப் அண்ட் கோட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 10 பவர் 9 ப்ளஸ் 10 பவர் 9 தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 பவர் 9. இப்போ இந்த இருக்கிற ஆப்ஷனில் எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா 2 இன்ட்டு 10 பவர் 9 இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். 6th ஆப்ஷன் எடுத்தோம்னா 10 பவர் 9 ப்ளஸ் 10 பவர் 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டு தான் ஆன்சர். ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கரெக்ட். 13th one, calculate and write the answer in scientific notation. First one, if each person in the world had 30 pieces of clothing, find the total number of pieces of clothing. இப்போ வேர்ல்டில் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் 30 பீசஸ் ஆஃப் கிளாத்திங் இருக்குது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பீசஸ் ஆஃப் கிளாத்திங் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு தெரியும் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 8.2 இன்ட்டு 10 பவர் 9 தட் இஸ் 8.2 பில்லியன். ஒரு பர்சனுக்கு 30 பீசஸ்னால் 8.2 இன்ட்டு 10 பவர் 9 இன்ட்டு 30 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும் ஆன்சர். இப்போ எஸ்டிமேட்டட் வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து 8.2 இன்ட்டு 10 பவர் 9, பீசஸ் ஆஃப் கிளாத்திங் வந்து 30 per person. ஒரு பர்சனுக்கு 30 பீசஸ். அப்போ டோட்டல் பீஸ் ஆஃப் கிளாத்திங் வேர்ல்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8.2 இன்ட்டு 10 பவர் 9 இன்ட்டு 30. 8.2 30 மல்டிப்ளை பண்ணால் 246 இன்ட்டு 10 பவர் 9. இது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொடுக்கணும்னா 2.46. இதில் இருக்க டூ பிளேசஸ் வந்து இங்கே ஆட் ஆகி 10 பவர் 11 ஆகிடும். ஸோ 2.46 இன்ட்டு 10 பவர் 11 pieces. There are about 100 million bee colonies in the world. Find the number of honey bees if each colony has about 50,000 bees. வேர்ல்டில் வந்து 100 மில்லியன் பீ காலனிஸ் இருக்குது. இப்போது ஒரு காலனியில் வந்து 50,000 பீஸ் இருந்தது அப்படின்னா டோட்டல் வந்து வேர்ல்டில் எத்தனை ஹனி பீஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 100 மில்லியனும் 50,000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து எத்தனை ஹனி பீஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடச்சிடும். 100 மில்லியன் 100 இன்ட்டு 10 பவர் 6, அதுமாதிரி 50,000 பீஸ்னால் 5 இன்ட்டு 10 பவர் 4. ஸோ இது வந்து 10 பவர், இது 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது இல்லையா. அப்போ 10 பவர் 8 இன்ட்டு 5 இன்ட்டு 10 பவர் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு வந்து எத்தனை ஹனி பீ இருக்குங்கிறது கிடச்சிடும். இப்போ நம்பர் ஆஃப் பீ காலனிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 மில்லியன். 100 மில்லியன்னா 100 இன்ட்டு 10 பவர் 6 தட் இஸ் இங்கே 2 zeros இருக்குது. அப்போது டோட்டல் 10 பவர் 8 ஆகிடும். நம்பர் ஆஃப் bees per colony is equal to 50,000. இதில் 4 zeros இருக்கிறதுனால 5 இன்ட்டு 10 பவர் 4 எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் என்ன, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 10 பவர் 8 இன்ட்டு 5 இன்ட்டு 10 பவர் 4. ஸோ 5 இன்ட்டு பவர் ஆட் பண்ணிடலாம், 10 பவர் 8 ப்ளஸ் 4 தட் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 10 பவர் 12. டோட்டல் எத்தனை ஹனி பீஸ் இருக்குது, 5 இன்ட்டு 10 பவர் 12. தேர்ட் ஒன், the human body has about 38 trillion bacterial cells. Find the bacterial population residing in all humans in the world. ஹியூமன் பாடியில் வந்து 38 ட்ரில்லியன் பேக்டீரியல்ஸ். வேர்ல்டு ஹியூமன் பாப்புலேஷன் வந்து 8.2 பில்லியன் தட் இஸ் 8.2 இன்ட்டு 10 பவர் 9. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். மல்டிப்ளை பண்ணால் பேக்டீரியல் பாப்புலேஷன் கிடச்சிரும். நம்பர் ஆஃப் பேக்டீரியல் செல்ஸ் பர் ஹியூமன் பாடி வந்து 38 ட்ரில்லியன் தட் இஸ் 38 இன்ட்டு 10 பவர் 12. சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதிக்கிறோம் 3.8 இன்ட்டு 10 பவர் 13. எஸ்டிமேட்டட் வேர்ல்டு பாப்புலேஷன் எவ்வளவு, 8.2 இன்ட்டு 10 பவர் 9. டோட்டல் பேக்டீரியல் பாப்புலேஷன் வந்து என்னது, வேர்ல்டு பாப்புலேஷனை பர் ஹியூமன் வந்து எத்தனை பேக்டீரியல் செல்ஸ் இருக்குங்கிறத மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 3.8 இன்ட்டு 10 பவர் 13 இன்ட்டு 8.2 இன்ட்டு 10 பவர் 9. 3.8ஐயும் 8.2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 31.16. 10 பவர் 13 இன்ட்டு 10 பவர் 9 வந்து பவரை வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ த ஆன்சர் இஸ் 31.16 இன்ட்டு 10 பவர் 22. சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும். ஸோ 3.116 இன்ட்டு 10 பவர் 23. ஃபோர்த் ஒன், டோட்டல் டைம் ஸ்பெண்ட் ஈட்டிங் இன் ஏ லைஃப் டைம் இன் செகண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு வந்து லைஃப் டைமில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கிற
டோட்டல் டைம் வந்து இன் செகண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. லைஃப் டைம் இஸ் ஈக்குவல் டு 70 இயர்ஸ். எல்லாமே அசியூம் தான் பண்ணணும். அதனால் லைஃப் டைம் வந்து 70 இயர்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ எஸ்டிமேட்டட் ஈட்டிங் டைம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 ஹவர்னு எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் டைம்ஸ் ஸ்பெண்ட் ஈட்டிங் இன் லைஃப் டைமில் டோட்டல் டைம் வந்து ஈட்டிங்கில் வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஏஜ், லைஃப் டைம் எவ்வளோ 70, 1 இயருக்கு வந்து 365 டேஸ் இன்ட்டு 365 இன்ட்டு 1 ஹவர், தென் அகெயின் 1, அதுக்கப்புறம் 60 மினிட்ஸ் 60 செகண்ட். லைஃப் டைம் இது வந்து டேஸ், இது வந்து டேஸ், இது வந்து ஹவர், இது மினிட், இது வந்து செகண்ட்ஸ். டைம் இன் செகண்ட்ஸ் வேணுங்கிறதுனால லைஃப் டைம் இன்ட்டு டேஸ் இன்ட்டு ஹவர் இன்ட்டு மினிட் இன்ட்டு செகண்ட்ஸ் பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 919840 கிடைக்கிது. சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதணும். 9.198 எழுதிட்டு 9க்கு அப்புறம் 7 பிளேசஸ் இருக்குது. ஸோ இன்ட்டு 10⁻7 செகண்ட்ஸ். 14th one, what was the date 1 Arab or 1 billion seconds ago? 1 Arab இல்லைன்னா 1 billion செகண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 Arab is equal to or 1 billion is equal to 1 into 10⁻9. 1 டேக்கு எத்தனை செகண்ட்ஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 24 hours into 60 minutes into 60 seconds. 24 into 60 into 60 செகண்ட்ஸ் ஆகுது. 1 பில்லியன் செகண்ட்ஸுக்கு வந்து எத்தனை டேஸ்ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது 24 into 60 into 60 இத்தனை செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு டே அப்படின்னா 10⁻9 பில்லியனுக்கு வந்து எத்தனை டே டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 11,574 டேஸ் கிடைக்குது. இப்போ இந்த டேஸை வந்து இயராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1 பில்லியன் செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11,574 டேஸ்ன்னு கிடைக்குது. இப்போ 1 பில்லியன் செகண்ட்ஸை வந்து இயராக கன்வெர்ட் பண்ணணும்னா இன்னும் நம்ம என்ன பண்ணணும்? 365 டிவைட் பண்ணணும். இப்போ டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்னா 31 இயர்ஸ் ப்ளஸ் சம் டேஸ்ன்னு கிடைக்கிது. ஃப்ரம் டுடே, இன்னையிலேருந்து 31 இயர்ஸ் பேக் வந்து என்ன டேட்? 15th செப்டம்பர் 1994. இதனால் இன்றைக்கி வந்து 15th செப்டம்பர் 2025. இப்போ 31 இயர்ஸுக்கு வந்து எத்தனை டேஸ்ன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். 31 into 365 ப்ளஸ் 8 டேஸ். இந்த 8 எதனால் வருது அப்படின்னா இன்னையிலேருந்து 31 இயர்ஸ் பேக் அப்படிங்கும்போது 8 லீப் இயர்ஸ் வருது. அப்போ 8 லீப் இயர்ஸ்க்கு வந்து 8 டேஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ 31 into 365 வந்து என்னது? 11,315 ப்ளஸ் 8, தட் இஸ் 11,323 டேஸ். டோட்டல் எத்தனை டேஸ் இருக்குது? 11,574 டேஸ் இருக்குது. 1 பில்லியன் செகண்ட்ஸ்னால் 11,574 டேஸ் இருக்குது. அதுலேருந்து 31 இயர்ஸுக்கு உண்டான டேஸை வந்து மைனஸ் பண்ணுவோம். 11,574லேருந்து 11,323 மைனஸ் பண்ணுறோம். 31 இயர்ஸ்க்கு உண்டான டேஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம். 251 டேஸ் கிடைக்கிது மைனஸ் பண்ணால். 31 இயர்ஸ் ஆல்ரெடி பிஃபோர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது என்னது? 15th செப்டம்பர் 1994. இப்போ 15th செப்டம்பர் 1994லேருந்து 251 டேஸ் பேக்கில் போனால் நமக்கு தேவையான டேட் கிடைக்கும். இப்போ அந்த பேக்கில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மந்த்லேயும் எத்தனை டேஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணி அந்த 251லேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ செப்டம்பரில் வந்து 15 டேஸ் இருக்குது. செப்டம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஆகஸ்ட்டில் 31 டேஸ், ஜூலையில் 31 டேஸ், ஜூனில் 30, மேல 31 டேஸ், ஏப்ரல் 30, மார்ச் 31, பிப்ரவரி 28. மொத்தம் எத்தனை டேஸ் இருக்குது? 227 டேஸ் வந்து 251லேருந்து மைனஸ் பண்ணுறோம். தட் இஸ் 24 டேஸ் கிடைக்குது. இப்போ இது வந்து பிப்ரவரி மாதம் வருது. ஸோ அப்போ என்ன ஆகும்? ஜான் 31லேருந்து இந்த 24 டேஸ் முன்னாடி போகணும். ஸோ 24 days before Jan 31, 1994 is 31லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 7. அப்போ the date was 7th January 1994. இப்போ வேறு பேஜ் நம்பர் 44 and 45ல் இருக்கிற ஃபிகர் இட் அவுட் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதோட செகண்ட் சாப்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.